அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 289. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக நம் கல்லூரியை சார்ந்த ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியை சார்ந்த, அதுவும் குறிப்பாக நம் தமிழ்துறையை சார்ந்த முதுகலை தமிழ்துறை 2ஆம் ஆண்டு மாணவர்கள் வி ஸ்ரீஹரிமுருகன், வே தங்கமுனியாண்டி இருவரும் வருகை தந்திருக்கின்றார்கள். இருவருமே நல்ல நண்பர்கள், முதல் இருக்கையிலே அமரக்கூடிய மாணவர்கள். ஸ்ரீஹரி முருகன் புன்னகை மன்னன் என்றால், தங்கமுனியாண்டி அமைதியாக இருக்கும் அமைதி மன்னன். இந்த 2 பேருக்குமே நிறைய தொடர்பு இருக்கு. நான் சமீப காலமா அவங்கள நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஏதாவது ஒரு புத்தகத்தை வச்சு வாசித்துட்டே இருக்கிறாங்க 2 பேரும். இப்போ கருவாச்சி காவியத்தை ரொம்ப தீவிரமாக வாசித்து வரக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க. 2 பேருமே இன்ஸ்டால தொடர்ச்சியாக எழுதி வருகிறார்கள். ஒருவர் தங்கமுனியாண்டி நல்ல கவிதை எழுதக்கூடிய மாணவர், கதை எழுதுவார். இந்த மாதிரி நல்ல படிக்கக்கூடிய மாணவர். அதாவது தொல்காப்பியத்திலலாம் ரொம்ப ஆழ்ந்து தோய்ந்து எழுதுவார். நல்ல முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கிறாரு. அதனால் படைப்பு திறனும் அறிவுத்திறனும் ஒருங்கிணைந்த மாணவர் வே தங்கமுனியாண்டி. மாணவர் ஸ்ரீஹரிமுருகன் வகுப்பு தலைவர். அவர் தான் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வழிநடத்தி அழைச்சிட்டு போவார். எப்பயுமே என்னென்னா, ஒரு புன்னகையோடு அழைச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அறம், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸ்ரீஹரிமுருகன் நல்ல நாடக கலைஞர், நல்லா நாடகம் நடிப்பார். நடித்தா நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு முதலாக அவருக்கு கரகாட்டம் தெரியும்னாலும் இந்த ஆண்டு முதலாக தன்னுடைய அரங்கேற்றத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் கல்லூரியில். அப்புறம் வீட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா, அவர் பல கலைகள் சார்ந்து இயங்கக்கூடிய, நல்ல பூ கட்டுவார். அது மாதிரி வீட்டுக்கு தேவைகளை நிறைவு செய்து நிறைய கலைகள், அது என்ன சொல்கிறது, இப்போ பகுதி நேரமாக வேலை செய்து தன்னுடைய தேவையையும் வீட்டு தேவையையும் நிறைவு செய்யக்கூடிய ஒரு மாணவர். அவர் நல்லா படிப்பார். ஒரு அதாவது ஸ்ரீஹரிமுருகனை பொறுத்தளவில் உன்னை நல்லா செய்யணும், நேர்த்தியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டா அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஒரு சின்ன விழாவாக இருந்தால் கூட அதை ரொம்ப கலைத்தன்மையோட அந்த இடத்த அலங்காரம் பண்ணுறதுல ஸ்ரீஹரி முருகனுக்கு இணை ஸ்ரீஹரி முருகன் தான் அப்படின்னு சொல்லணும். அவரும் இப்போ தொடர்ச்சியாக இன்ஸ்டாவில் கவிதை எழுதிட்டே வராராம். அவங்களுடைய வகுப்பு மாணவர்கள்லாம் சொன்னாங்கம்மா, ஒற்றை வரி கவிதை எழுதக்கூடிய ஒரு மாணவராக இருக்கிறாங்க. அதில் 2 மாணவர்களுமே விரைவில் இலக்கியம் சார்ந்த நூல்களை வெளியிடுவார்கள் என்று நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று அவர்கள் தாங்கள் வாசிப்பதற்காக வாசித்த உயிரினங்களின் அற்புத உலகில் என்ற நூலை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக வருகின்றிருக்கின்றார்கள். மனிதர்களோடு பேசுவதை விட, 6 அறிவோடு பேசுவதை விட 5 அறிவோடு பேசுவதும் அதை குறித்து சிந்திப்பதும், அவர்களை அந்த 5 அறிவை குறித்து அறிவதுமே மிகப்பெரிய ஞானம் என்பதாக சில நூல்கள் நமக்கு போதிக்கும். அந்த அடிப்படையில் இவர்களும் உயிரினங்களை குறித்து பகிர்வதற்காக வருகின்றிருக்கின்றார்கள். இருவரையும் மகிழ்ச்சி நிறைத்து இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். எம் கீதாஞ்சலி அவர்கள் எழுதிய உயிரினங்களின் அற்புத உலகில் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு மாணவர்கள், முதலாவதாக செல்வன் வே தங்கமுனியாண்டி அவர்கள் பேச, அவரை தொடர்ந்து செல்வன் வி ஸ்ரீஹரி முருகன் அவர்கள் பேசுவார்கள். இருவரையும் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இணையவழிப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திற்கு நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் என்ன அப்படின்னா, உயிரினங்களின் அற்புத உலகில் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினவங்க எம் கீதாஞ்சலி அவங்க. இதை மலையாளத்துல எழுதுனதுல தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க அம்பிகா நடராஜன்றவங்க தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த உலகில எத்தனையோ உயிரினங்கள் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு உயிரினமும் ஒரு அற்புதம் கொண்ட உயிரினமாக இருக்கு. அந்த உயிரினத்தோட சுவாரஸ்யத்தை இந்த புத்தகத்துல சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பார்த்துக்கலாம். அதுல எனக்கு இந்த புத்தகம் வாசிக்கிறப்ப என்னை கவர்ந்த 2 உயிரினத்தை பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம மின்மினி பூச்சின்னு சொல்லுவோம். அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விளக்கு பூச்சி அப்படின்னு இருக்காங்க. இந்த மின்மினி பூச்சின்றதுல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த புத்தகத்துல எல்லாமே கடைசி வரை 22 உயிரினங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. கடைசி வரை எல்லாமே பார்த்த அப்படின்னா, ஒரு பெண்ணும் அந்த உயிரினம், அந்த பெண்ணும் அந்த உயிரினமும் உரையாடல் பண்ற மாதிரிதான் 22 உயிரினமே அமைஞ்சிருக்கு. அதுல என்ன கவர்ந்த 2 உயிரினம் என்ன அப்படின்னா, மின்மினி பூச்சியும் நடனமாடும் தேனீக்கள் அப்படின்ற 2 பத்தி நான் படிச்சதை உங்ககிட்ட பரிமாறிக்கிறேன்.
அதுல வந்து அந்த மின்மினி பூச்சின்றதுல வந்து ஒரு அந்த தெருவுல வந்து கரண்ட் போயிரும். அந்த இரவு நேரம் அந்த ஊரே இருட்டா இருக்கிறப்ப, தாரான்ற ஒரு பொண்ணு வந்து வீட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க அம்மா வந்து வீட்டுக்குள்ள போயிருவாங்க. அப்ப நம்ம கூட பேசுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு, அந்த பொண்ணு வந்து வருத்தத்துல வந்து வெளிய திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கப்ப, தூரத்துல பார்த்தா அந்த மின்மினி பூச்சி வந்து ஒரு அதோட விளக்கு அந்த வெளிச்சம் தெரியும். அந்த பொண்ணு வந்து அங்க ஊரே இருட்டா இருக்கிறப்ப, அந்த இடத்துல மட்டும் வெளிச்சம் தெரியும். ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னு பார்ப்பா. அந்த மின்மினி பூச்சி வந்து நேரா அந்த தாராவோட பக்கத்துல வந்து உட்காரும். அது வந்து சொல்லும், "நீ ஏன் தனியா உட்கார்ந்திருக்க?" அவங்க 2 பேரும் அடுத்து உரையாடல் பண்ற மாரி வரும். "ஏன் தனியா உட்கார்ந்திருக்கன்னு?" கேட்கிறப்ப, "இவ வெளிச்சம் இல்ல, கரண்ட் இல்ல. அதனால நானு வெளிய வந்து உட்கார்ந்திருக்கேன்." அப்படின்டுவா. அந்த தாரா வந்து மின்மினி பூச்சிட்ட கேட்பா, "உன்னைய மாதிரி இயற்கையிலே வந்து டார்ச் லைட் இப்படி டார்ச் லைட் இருக்க மாரி என்கிட்ட எதுவும் இல்லைல. அதனால நான் வெளிச்சம் இல்லாம அந்த இருட்டுல உட்கார்ந்திருக்கேன்." அப்படின்னு சொல்றப்ப, அது சொல்லும், "இது வந்து இந்த வெளிச்சம் வந்து நான் பாதைய பார்த்து போறதுக்கோ, அதுக்காண்டி இந்த வெளிச்சம் கிடையாது." அப்படின்னும். அப்ப ஏன் அப்புறம் தாரா அவங்க கேட்கறாங்க, அப்ப எதுக்கு இந்த வெளிச்சம் நீங்க வச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்கிறப்ப, மின்மினி பூச்சி சொல்லுது, "இந்த வெளிச்சம் வந்து எங்களோட இணைகள வந்து நாங்க இந்த இடத்துல தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு சமிக்கை. இந்த மின்மினி பூச்சி வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சமிக்கைய சொல்றதுக்காண்டி தான் சொல்லுது அந்த மின்மினி பூச்சி." அப்புறம் தாரா கேட்கிறான், "நீங்க" தாரான்ற பொண்ணு கேட்கிறா, "நீங்க உங்கள எல்லாத்தையும் நெறைய மின்மினி பூச்சிகள்லாம் ஒரு டப்பால போட்டு அடைச்சு, ஒரு லைட் இல்லாத ஒரு இடத்துல வச்சா, நீங்க மொத்தமா ஒளிருவீங்களா?" அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அந்த மின்மினி பூச்சி சொல்லுது, "இல்ல, நாங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு மாரி இருப்போம். நாங்க அப்படிலாம் மின்ன மாட்டோம். ஆனா அதுக்குள்ளேயேவும் எந்த மின்மினி பூச்சி மின்னுதோ, அது வந்து ஒவ்வொரு இடைவெளி விட்டு மின்னும். அதுதான் எங்களோட இணையா வந்து நாங்க தேர்ந்தெடுப்போம்." அப்படின்னு வந்து சொல்லும். "இந்த வெளிச்சம் வந்து உங்க உடம்புல எப்படி ஏற்படுது?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்பா. அதுக்கு அந்த மின்மினி பூச்சி சொல்லும், என்னோட வயிற்று பகுதியில பின்பக்கமா வந்து லூசிபெரேன், அப்புறம் லூசிபெரின் அப்படின்ற ஒரு வேதிவினை புரிவதன் காரணமாக எங்க உடம்புல வந்து இந்த வெளிச்சம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவா. "இந்த வெளிச்சத்தினால உங்க உடம்புல சூடு எதுவும் வராதா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "அந்த மாரி எதுவும் இருக்காது." அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நடனமாடும் தேனீக்கள் அப்படின்னு. அதாவது தேனீ பூச்சி அந்த தேனீக்கள வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த இதுல யாருன்னா சுடர் அப்படின்ற ஒரு பொண்ணு. அவங்க தோட்டத்துக்கு போயிருப்பாங்க. தோட்டத்துல வந்து மரத்துக்குள்ள ஒரு மூலையில வந்து அந்த தேனீக்கள்ல கூட்டுல இருந்து ஒரு 3 தேனீ மட்டும் வெளிய வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த சுடர் வந்து அந்த தேனீய பார்ப்பா. பார்த்துட்டு பக்கத்துல போயி அவளுக்கு நம்ம தேனீனா கொட்டிரும்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும். அது மாரி அவளுமே சரி தேனீ வந்து கொட்டிரும் அப்படின்ட்டு பக்கத்துல போகாம இருப்பா. அடுத்து சரி அது ஒரு சின்ன உயிரினம் தானே, அத ஏன் பார்த்து நம்ம பயப்படணும் அப்படின்னு பக்கத்துல போவா. போய் பார்த்து அதுட்ட பேசுவா. நீங்க ஏன் அது வந்து பேசாது கூப்பிடுவா. அது வந்து அந்த ரிங்கார விட்டு ஆடிக்கிட்டே இருக்கிறப்ப, அவ சுடர் கேட்கிறா, "உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா, நீ இப்படிதான் கவனிக்காம போவையா?" அப்படின்னு அந்த தேனீய பார்த்து கேட்கிறா. அது இருந்துகிட்டு, "நாங்க இருக்க வேலையில உன்னைய எப்படி கவனிக்கிறது?" அப்படின்னு அந்த தேனீ சொல்லும். "உங்களுக்கு என்ன வேலை இருக்கு?" அப்படின்னு அந்த சுடர் வந்து தேனீய பார்த்து கேட்பா. அதுக்கு அவ சொல்றா, சுடரு, "நீங்க வந்து பூக்கள்ல வந்து தேன் எடுக்கிறது தானே உங்க வேலை. அத விட்டு உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு?" நம்மளுமே அப்படிதான் நெனச்சுக்கிட்டு இருப்போம். தேனீ வந்து பூக்கள்ல இருக்க தேன மட்டும் தான் எடுக்குது அப்படின்னு தான் நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது சொல்லுது, "அப்படிலாம் இல்ல. நாங்க அந்த வேலை தான் பண்றோம்ன்னு பார்க்கிறியா? இல்ல, நாங்க தேன் கூட்டுல இருக்கிற எல்லா வேலையுமே நாங்க தான் செய்றோம்." அப்படின்னு தேனீ சொல்லுது. "என்னென்ன வேலை செய்றீங்க?" அப்படின்னு அந்த சுடர் கேட்கிறா. அது சொல்லுது, தேனீ என்ன சொல்லுது அப்படின்னா, தேன் கூட்டுக்குள்ள இருக்கிற ராணி தேனீக்கோடைய அவங்க ராணி தேனீய காவல் காக்குறதும் எங்களோட வேலை தான். அந்த ராணி தேனீக்குன்ற தனி உணவ நாங்க தான் சமைச்சு குடுப்போம். அந்த வேலை பண்றதும் நாங்க தான். அந்த கூட்ட காவல் காக்குறதும் நாங்க தான். அப்புறம் அந்த தேன் கூட்டுக்கு தேவையான வெப்பம் இருக்குன்னா, அந்த வெப்பத்த கலைக்கிறதுக்காண்டி எங்களோட இறக்கைகளை கொண்டு அந்த காற்று காற்று செய்யப்படுறது நாங்க தான் அப்படின்னு வந்து தேனீ வந்து அதோட வேலைய வந்து ஒவ்வொன்னா வரிசையா சொல்லிட்டே வருது. அப்புறம் வந்துகிட்டு அவ சுடர் கேட்கிறா. அந்த தேனீகள் வந்து ஆண் தேனீகள் நெனச்சுட்டு அவ சுடர் கேட்கிறா. அப்புறம் எல்லாமே ஆண் தேனீங்களே வேலை பார்த்தா, பெண் தேனீகள் எதுவும் கிடையாதா? அப்படின்னு அந்த சுடர் வந்து தேனீட்ட கேட்கிறா. அதுக்கு தேனீ சொல்லுது, "நாங்க எல்லாமேவும்." அந்த தேனீ சிரிக்குது. நாங்க வந்து ஆண் கிடையாது. நாங்க பெண்ணு தான். எல்லா வேலையுமே நாங்க தான் பெண்ணு தான் செய்வோம்." அப்படின்னுது. அப்ப சுடர் கேட்கிறா, "அப்ப பெண் தான் செய்வீங்க அப்படின்னா, ராணி தேனீ ஒரு பெண் தேனீ தானே? அது எதுவும் செய்யாதா?" அப்படின்னு கேட்கிறா. "இல்ல, அந்த ராணியோட வேலை என்ன அப்படின்னா, முட்டை விட்டு அத வந்து அந்த
அடுத்த இது உருவாக்குறது மட்டும்தான் அதோட வேலை அப்படின்னு சொல்லுவா. அந்த ராணியோட குழந்தைகள் தான் நாங்களும் அப்படின்னு அந்த பெண் தேனி சொல்லும். அடுத்து அது சொல்லு, இல்ல நான் வந்து அடுத்த வேலைக்கு நான் போணும். அப்படியே உன்கிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் இருக்காது. நாங்க அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும். என்ன வேலைன்னு கேட்கிறப்ப, சுடர் கேட்கிறப்ப அந்த தேனி சொல்லும், நாங்க ஒரு இடத்துல வந்து தேனுக்கு ஒரு இடத்துல வந்து நெறைய பூக்களும், தேன் இருக்கு. அந்த இடத்துக்கு போய் நாங்க தேன் எடுக்க போகணும் அப்படின்னு வந்து தேனி சொல்லும். அத வந்து நாங்க எல்லாத்துட்டயும் சொல்லணும் அப்படின்னு வந்து தேனி சொல்றப்ப, சுடர் சொல்லுவா, நீங்க அங்க அந்த இடத்துல இருக்கு அப்படின்றத ஒரு தேனீட்ட இருந்து இன்னொரு தேனீட்ட நீங்க எப்படி பரிமாறுவீங்க? அப்படின்னு கேட்கிறப்ப, அந்த தேனி சொல்லுது, நாங்க நடனம் ஆடுவோம். நடனம் ஆடி அந்த இடத்துல ஒரு இருக்கு. இந்த இடத்துல இருக்கு தேனீல இருந்துட்டு நாங்க சொன்னா அது புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற. அப்ப எந்த மாரி நடனம் ஆடி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, அது சொல்லுது, நாங்க 2 விதமா நடனம் ஆடுவோம் அப்படின்னு சொல்றப்ப, நீ எனக்கு அத ஆடி காமிப்பியா? அப்படின்னு வந்து சுடர் வந்து அந்த கேட்கிறா தேனீட்ட. தேனி இருந்துகிட்டு, அப்ப நாங்க நடனம் ஆடுறதையும் நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? அப்படின்ட்டு அவ கேட்கிறப்ப, ஆமா அப்படின்றப்ப அந்த தேனி வந்து நடனம் ஆடும். அப்ப நடனம் ஆடுறப்ப அது எப்படி ஆடும் அப்படின்னா, அது நடனம் ஆடிட்டு சுடர்ட்ட கேட்கும். நான் நடனம் ஆடுனத நீ பார்த்தியா? அப்படின்னு கேட்கிறப்ப, அவ பார்த்தேனே அப்படின்றுவா. அவ இருந்துகிட்டு, எப்படி நான் நடனம் ஆடினேன் நீ சொல்லு அப்படின்னு தேனி கேட்கிறப்ப, அவ வந்து கீழ மண்ணுல வந்து வரைஞ்சு காமிப்பா. ஒரு வட்டம் வரைவா. அந்த வட்டத்துக்குள்ளே இன்னொரு வட்டம் வரைவா. நீ இது மாரி தானே ஆடுன. ஒரு வட்டமா ஆடுன. அதுக்குள்ளேயே இன்னொரு வட்டமா நீ ஆடுனேல. இப்படி ஆடுனா இதுக்கு என்ன நீ இது ஆடுனா இது என்ன அர்த்தம்? இத வச்சு நீ எப்படி தகவல் பரிமாறுவ? அப்படின்னு தேனிட்ட கேட்கிறா. தேனி சொல்லுது, ஒரு வட்டத்துக்குள்ள வட்டம் போட்டு, அந்த வட்டத்துக்குள்ள இன்னொரு வட்டம் போட்டு நாங்க நடனம் ஆடுனா, எங்களோட கூட்டுல இருந்து 10 மீட்டர் தொலைவுல தான் அந்த பூக்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றத மத்த தேனீக்கள் வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றா. அப்புறம் இது வந்து எனக்கு சுவாரஸ்யமா இருக்கே. நீ அடுத்து இன்னொரு நடனம் ஆடுவேன்னு சொன்னேல. அது எப்படி நடனம் ஆடுவ? அப்படின்னு கேட்கிறா. அது என்ன சொல்லுது அப்படின்னா, அடுத்ததா நான் வந்து ஒரு இடத்துல இருக்கிறத வந்து மத்தவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்கு 2 விதமா ஆடுறப்ப, 2வது விதத்த எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து சூரியனுக்கும் அடுத்த நடனம் ஆடுது. அது எப்படி ஆடுதுன்னா, அத நீ ஆடி காமின்னு சொல்றப்ப, மறுபடியும் அந்த தேனி வந்து நடனம் ஆடுது. அதே மாரி மறுபடியும் அவ மண்ணுல வரையிறா. அது எப்படி வரையிறா அப்படின்னா, அது வந்து ஒரு 8 நம்பர் மாரி இருக்கு. 8 மாரி நடனம் ஆடுது. "நீ இது மாரி தானே ஆடுன?" அப்படின்றப்ப, "ஆமா" அப்படின்னு அந்த தேனி சொல்லுது. அப்புறம் அந்த நடனம் ஆடுறது இந்த இது மூலியமா நீ எப்படி உணவு இங்க இருக்குன்னு நீங்க எப்படி பரிமாறுவீங்க? அப்படின்னு கேட்கிறப்ப, அந்த தேனி சொல்லுது, "முதல்ல நடனம் ஆடுனது எங்க கூட்டுல இருந்து 10 மீட்டர் தொலைவுக்குள்ள தான் இந்த உணவு இருக்கு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்குருவோம். இதுவே 2வது இப்படி 8 மாரி நாங்க நடனம் ஆடுனா, எங்க கூட்டுக்கும் அந்த நேர்கோட்டுக்கும் சாய்வாகவோ, இல்ல எதிர்பக்கமாகவோ, இல்ல பின்பக்கமாகவோ உணவு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்குருவோம். இந்த இதுல என்ன அப்படின்னா, இங்க வந்து இருக்கிற உணவு வந்து முதல்ல எடுத்த உணவோட அதோட ருசி எல்லாமே வந்து மாறுபடும். வேறு விதமா இருக்கும். அத போய் நாங்க முதல்ல போய் நாங்க அந்த வட்டத்துக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டு எடுத்த தேன போய் அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற அந்த தேனீகள் சாப்பிடுறப்ப, அதோட உணவு, ருசி எல்லாம் மாறும். அதே இத வந்து நாங்க எல்லா தேனீயும் பிரிஞ்சு நாலா பக்கமா போய் தான் வேற தேன் எடுக்க போவோம். அந்த இடத்துல இருக்கிறத தான் அது வேற ருசியா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த தேனீ சொல்லுது. அப்புறம் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கப்ப அவ கேட்கிறா, நாங்க வந்து அதுவேவும் அதிகமா ஒரு இடத்துல இருந்து, அதிகமா ரொம்ப நேரமா நாங்க நடனம் ஆடுனா, அந்த இடத்துல அதிகப்படியான உணவு இருக்கு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்குருவோம் அப்படின்றா. சரி, இதெல்லாம் மனிதருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்றப்ப, அவ சொல்றா, ஆஸ்திரேலியால இருக்க ஒருத்தர் வந்து அவர் வந்து இத கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அதே மாரி நீயும் இந்த தேன என்ட்ட பேசி நீ கலப்பாயிருப்ப. நீயும் தேன் குடிச்சிட்டு நீயும் அத பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து அவ சுடர் வந்து சொல்லுவா. அப்புறம் வந்து நூலினால் ஒரு அரண்மனை. அடுத்ததாக நூலினால் ஒரு அரண்மனை. இது என்ன அப்படின்னா, சிலந்திய பத்தி சொல்லியிருப்பாங்க. சிலந்தி பூச்சி வந்து இந்த கூடு கட்டுறது வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ள வந்து தகர டப்பா ஒரு அடைஞ்ச வீட்டுக்குள்ள, அவங்க ரூம்குள்ள ஒரு அடைஞ்ச வீடு இருக்கும். அதுக்குள்ள போய் ஒரு தகர டப்பா எடுக்க போவா. அந்த டப்பா எடுக்கிறப்ப அந்த மூலையில வந்து சிலந்தி வந்து கூடு கட்டியிருக்கும். அவ அந்த சிலந்திய வந்து ரொம்ப நேரமா உத்து கவனிச்சுட்டே இருப்பா. ஆனா அந்த சிலந்தி வந்து அந்த நடு மையப்பகுதியில மட்டும் இருக்கும். ஆனா எந்த சைடுமே நகராது. ஒரு 5 நிமிஷம் அது உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறப்பயவும், ஒரு சிலந்தி மட்டும் போய் அந்த அந்த சிலந்தி அந்த நடுவுல இருக்கிறப்போ, ஒரு ஈ போய் அந்த சிலந்தி வலையில விழுகும். அப்ப அந்த சிலந்தி வந்து வேகமா நகர்ந்து வந்து அந்த ஈய பிடிக்கும்.
அவ உன்னிச்சு பார்த்துட்டு அந்த சிலந்தியை கூப்பிடுவா. கூப்பிட்டுட்டு, "நீ இன்னார வரை வந்து அமைதியா இருந்த. உன்னோட வலையில வந்து ஒருத்தவங்க அந்த ஈ உழுவும். நீ வேகமா வந்து நீ அந்த இத சாப்பிட்ட. நீ ஒரு வீரன் தானே!" அப்படின்னு வந்து அந்த சிலந்திய பார்த்து கேட்பா. அது "அப்படிலாம் இல்லையே" அப்படின்னு சொல்றப்ப, "நான் பார்த்தேன். உன்னைய நான் கவனிச்சேனே" அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லுவா. அப்ப அது வந்து அவ கேட்கிறா, "அத எப்படி நீயே அந்த ஈ வந்து உன்னோட சிலந்தி அந்த வலையில விழுந்த உடனே அந்த ஈயால எந்திரிச்சு போக முடியலையே. ஆனா நீ அந்த இடத்துல இருந்து வேகமா நகர்ந்து வர்ற எப்படி?" அப்படின்னு அந்த சிலந்திட்ட கேட்கிறா. அந்த சிலந்தி சொல்லுது, நாங்க இந்த கட்டுற வலையில வந்து அந்த சுத்தி இருக்கிற வலையில எல்லாமே பசை மாரி ஒரு இது இருக்கும். அந்த நேர்கோட்டுல வந்து பசை எதுவும் இருக்காது." அப்படின்னு வந்து அந்த சிலந்தி சொல்லுது. அத அப்ப அவ கேட்கிறா, "நீ வந்து அந்த சுத்தி இருக்கிறதுல பசை இருக்கும் அப்படின்றியே. நீ அந்த ஈய பிடிக்க போறப்ப, நீ வேகமா போயிட்டு அதுல கால எதுவும் வைக்க மாட்டீங்களா? அப்படின்னு வந்து மறந்து கூட அதுல கால வச்சிட மாட்டீங்களா? அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கிறா. அது சிலந்தி சொல்லுது, "அப்படிலாம் நாங்க வைக்க மாட்டோம். அப்படியே நாங்க வச்சாலும், எங்க கால்ல இருக்க ரோமங்கள் எல்லாம் வந்து அத தடுத்துரும். நாங்க வந்து எதிரிகிட்ட இருந்து எங்கள காக்கிறதுக்காண்டி தான் இப்படி இருக்கோம். அதுவே மத்த உயிரினம் வந்தா, அதால இந்த பசையில ஒட்டி எந்திரிச்சு போக முடியாது. நாங்க அத சாப்பிட்டுருவோம்." அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இதனைத் தொடர்ந்து மீதமுள்ள கதையை என் தோழன் சொல்வான். அம்மா மன்னிக்கவும், கரண்ட் போயிருச்சுமா. சரி. அனைவருக்கும் வணக்கம். உயிரினங்களின் அற்புத உலகில வந்து எனக்கு பிடிச்ச 2 தலைப்பை நான் பேசுறேன். அதுல எனக்கு பிடிச்ச தலைப்பு என்னவென்றால் முத்து தொழிற்சாலை. முத்து தொழிற்சாலைன்னு உடனே நான் என்ன நினைச்சேன், பெரிய பெரிய ஆலைகள் மாதிரி இருக்கும், அப்படி கட்டிடங்களா இருக்கும்னு வச்சுதான் அதை எடுத்தேன். ஆனா அது அப்படி இல்லை. ஒரு முத்து சிப்பிங்கிற ஒரு சின்ன உயிரியை பத்தி இருந்துச்சு. அதை என்ன எப்படி ஆரம்பிக்காங்கன்னா, வசந்தாங்கிற ஒரு பொண்ணு வந்து கடற்கரையில் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாடும் போது நம்மளே எப்படி சிறு வயதாக விளையாடும் போது சிப்பிகளை பெருக்கி விளையாடுவோம், அது மாதிரி அந்த பொண்ணு வந்து சின்ன சின்ன சிப்பிகளை வந்து பெருக்கி விளையாடுறாங்க. அப்ப ஏதாவது ஒரு சிப்பியை எடுத்து பாக்குறாங்க. அதை பார்க்கறதுக்கும் அழகாகவும் பெரிய சிற்பி ஆக்கணும்னு அதை கையில எடுத்து வச்சு பாக்குறாங்க. பார்த்தோன்னே பெட்டி அமைப்புல இருக்கு. ஓ, இது அழகா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு சிப்பி காலில் தட்டுப்படுது. அதையும் எடுத்து பாக்குறாங்க. பார்க்கும்போதுதான் அந்த சிற்பிக்கு வந்து உயிர் வந்த மாதிரி ஆசிரியர் வந்து அதுக்காக சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த சிற்பி வந்து அவர் பேசுது, நாங்க தான் கிழிஞ்சர்கள், நாங்க வந்து சிப்பின்னு சேர்ந்தவங்க. நானு அப்ப நீ சொன்னோடனே நான் வந்து முத்து சிப்பி. முத்துன்னா அப்ப நான் அந்த கழுத்துல அணிஞ்சிருக்கேன்ல, அது வந்து முத்து தான். அப்ப இது முச்சிருப்பி நீங்க கொடுத்ததுதான் கேட்டது. இல்ல, இதுல வந்து இப்போ காலத்துல உருவானது. நெகிழி கலந்த ஒரு முத்து மாதிரி இருக்கு, அது வந்து உண்மையான முத்து கிடையாது, அது வந்து போலியான முத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அப்பனா நீங்க உருவாக்குற முத்து வந்து எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு, நாங்க உருவாக்குற முத்து வந்து உண்மையான முத்து, அது வந்து நகைக்கடை போன்ற ஒரு கடையில கிடைக்கும், இது வந்து விலை மதிப்பு தக்கக்கூடியது, அதனால இது வந்து சுலபமா யாரும் கிடைக்காது, ரொம்ப அரிதான பொருள் சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சிப்பிட்ட வந்து கேட்கிறா, முத்து எப்படி உங்கள்கிட்ட விளையுது, நீங்க எப்படி உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னோடனே, நாங்க வந்து முத்து உருவாக்க மாட்டோம். எங்க ஓடு வந்து தடினமா இருக்கும். எங்க 2 ஓட்டை இணைக்கிறேன்னு ஒரு சதைப்பகுதி இருக்கும். அந்த சதைப்பகுதி பேர் வந்து மென்டில். அந்த மென்டில் பகுதி வந்து வழியா வந்து அந்த கடலுக்குள்ள இருந்து ஒரு தூசு அப்படி அந்த சிப்பிக்கே தேவையில்லாத ஒரு பொருள் வந்து உள்ள வரும்போது அந்த சிப்பியோட சதைப்பகுதியில வந்து ஒரு உறுத்தல் உண்டாகுமா. அந்த உண்டாகும் போது அந்த சிப்பியில அதை வந்து அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு வகையான திரவத்தை வந்து சுரக்கும். அது பேர் வந்து கால்சியம் கார்போனேட். அந்த திரவம் வந்து சிப்பிக்குள்ள வந்து அந்த வந்த அந்த தாதுக்குள்ளையும் சரி, அந்த வேற கழிவுகளை வந்து வெளியேற்றதுக்காக அந்த கால்சியம் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அது வந்து ஒன்றோட ஒன்று ஒண்ணி பிணைஞ்சு அது வந்து ஒரு உருண்டையாக ஒரு முத்து போன்று ஒரு வடிவம் பெறுமா. அதுதான் வந்து முத்துங்கிறாங்க. அப்படின்னா உங்ககிட்ட முத்து இருக்காதான்னு கிழிஞ்சிட்ட பார்த்து கேட்குது. கிழிஞ்ச சொல்லுது, நாங்க வந்து முத்தை உருவாக்க மாட்டோம், சிப்பி முத்து தான் முத்தை உருவாக்கும், நாங்க வந்து சதைப்பற்று உள்ளவங்க, எங்களை வந்து மக்கள் வந்து சாப்பிடும் செய்வாங்க. சில பேர் அந்த முட்டை ஓடுல வந்து வெள்ளை ஓடு இருக்குல்ல, அது போன்ற ஒரு வெண்மை தன்மை ஓடுறதுனால எங்களை வந்து சுண்ணாம்புல கலந்து எங்களை இடிச்சு சுண்ணாம்புல கலந்து வெள்ளையடிக்கும் செய்வாங்க சொல்லிட்டுக்கலையே. அதனாலதான் எங்களை வந்து விலை மதிக்கத்தக்கமான இருக்கு, அதைத்தான் எங்களை வந்து வேளாண்மை பண்றாங்க அப்படின்னோடனே அந்த வசந்தா கேட்கிறா, இன்னும் உங்களை வேளாண்மை வேற பண்ணுவாங்களா கேட்டோடனே, ஆமா எங்களை வேளாண்மை பண்ணுவாங்க,
எங்களை வந்து முதல்ல வேளாண்மை பண்ணுவது வந்து ஜப்பான்காரங்க தான் எங்களை வந்து முதல்ல வேளாண் பண்ணி எங்களை வந்து அதில் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படி சொல்றாங்க. உங்களை எப்படி வேளாண் பண்ண முடியும் அப்படின்னு வசமா கேட்கிறா. அதுக்கு வந்து சிப்பி முத்து சொல்லுது, எங்களை வந்து கடல்ல இருந்து எடுத்துட்டு போய் அதை ஒரு செயற்கையான ஒரு தொட்டி அமைச்சு அதுல எங்களை தண்ணியில போட்டு எங்களுக்கு வந்து அவங்களே செயற்கையா ஒரு உறுத்தலை உண்டாக்குற மாதிரி ஒரு திரவத்தை கலப்பாங்க. அது மூலியமா எங்களுக்கு உறுத்தல் உண்டாக்கி எங்க முத்தை வந்து உற்பத்தி பண்ண வைப்பாங்க. நாங்க வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்களுக்கு வந்து பயன் கொடுக்கறதுனால எங்களை வந்து உற்பத்தி பண்ணி எங்களை வந்து நல்லா எங்களால பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லுமா. சொன்னாட்டி சரி வந்து முத்துக்கள் எடுத்து பாக்குறாங்க. பார்த்த உடனே சரி அப்ப வந்து முத்து சிப்பி சொல்லுது, சரி உனக்கு நேரம் ஆயிடுச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொன்னோடனே, ஆமா உங்களை பேசிட்டே இருந்ததை நான் மறந்துட்டேன், இந்த மாதிரி உயிரினங்களை வந்து நான் கண்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவ வந்து தண்ணியிலேயே அந்த முத்துக்களை விட்டுட்டு போயிடுறா. அடுத்து வந்து எனக்கு கவர்ந்த ஒரு தலைப்பா இருக்க வந்து காது இல்லாமல் கேட்க முடியுமா. ஆமா வீடியோ தெரிய மாட்டேங்குது. காது இல்லாமல் கேட்க முடியுமா கேக்குறாங்க. காது இல்லாமல் கேட்க முடியுமா நான் வச்சு இது என்னடா இன்னும் பார்த்தா இது வந்து பாம்பை வந்து சொல்றாங்க. கார்த்திகான்னு ஒரு பொண்ணு வந்து தன்னோட வீட்டு முற்றத்துல முல்லைப்பூ செடி இருக்கு, அதுல வந்து பூக்கள் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பூக்கள் பறிச்சுட்டு இருக்கும் போது புதருக்குள்ள இருந்து ஒரு உஸ்ன்னு சத்தம் கேட்குது. அவ வந்து பாம்பு பார்த்துடுறா. பார்த்த உடனே அவ என்ன செய்யறா, பாம்பை பார்த்த உடனே படையை நடுங்கும்பாங்க. அது மாதிரி அது சின்ன குழந்தை தானே, அவ என்ன செய்ய தெரியாம முல்லைப்பூக்கள் அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி வரா. ஐயோ அம்மான்னு ஓடி வரா. ஓடி வரும்போது பாம்பு வெளியே வந்து கேக்குது, என்னை பார்த்தா நீ பயந்து ஓடுற, என்னை பார்த்து நீ பயப்படுற, நான் வந்து சாரை தானே அப்படிங்கிற உடனே அவ கார்த்திகை கேட்கிறா, பாம்பை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்கல்ல, நீங்க என்னை கொன்றுவீங்கன்னு நினைச்சுதான் பயந்து ஓனோடனே சொல்லும், நான் வந்து சாரை தான், நான் வந்து யாரையும் கொத்த மாட்டேன், எங்களுக்கு விஷம் கிடைஞ்சோடனே. அதுக்கு கார்த்திகை கேட்கிறா, நீங்க அப்ப பாம்பு கிடையாதா, நீங்க சாரையாங்கிட்ட உடனே ஆமா நான் பாம்பு தான், ஆனா யாரையும் கொத்த மாட்டேன், எனக்கு விஷம் கிடையாதுன்னு சொன்னோடனே அப்படியே வந்து கார்த்திகை பேசிட்டு இருக்க ஒரு நல்ல ஒரு உரையாடல போயிட்டு இருக்கு. அப்போது கேட்கிறா, விஷம் உள்ள பாம்பு வந்து இருக்கு, ஆனா எங்களுக்கு வந்து விஷம் கிடையாது. இந்த உலகத்துல வந்து 3000த்துக்கும் அதிகமான பாம்புகள் இனங்கள் இருக்கு, அதுல நாங்க ஒரு பாம்பு இனங்கள். அதுல பாதி இனத்துக்கு ஒரு 100%த்துல 90% இனங்களுக்கு தான் விஷம் இருக்கு, ஒரு 10% பாம்பு இனங்களுக்கு விஷம் கிடையாது சொல்லியிருக்காங்க. அதுல நாங்க ஒருத்தவங்க விட்டு விஷம் இருக்க பாம்பு இனங்கள் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, நல்ல பாம்பு, கட்டி விரியன், கீரி விரியன், அப்புறம் கண்ணாடி விரியன் ஒரு பாம்பு சொல்றாங்க. எங்களை மாதிரி நல்ல இது தண்ணி பாம்பு, பச்சை பாம்பு, சாரப்பாம்பு, மலைப்பாம்பு, இந்த மாதிரி பாம்புகளுக்கு வந்து விஷம் கிடையாது. நாங்க வந்து எங்களுக்கு கிடைக்கிற உணவுகளை ஒன்றுட்டு தவளை போன்ற உணவுகளை ஒன்றுட்டு இருப்போம்னு சொன்னோடனே, அப்புறம் எதுக்கு நீ புதருக்குள்ள இருந்து மறைஞ்சுக்கிட்டு என்ன தாக்குறதானே மறைஞ்சிட்டு பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க கார்த்திகை வந்து கேட்கிறா. இல்ல நான் உனக்கு தாக்கணும்னு வந்து மறந்து நிக்கல, அந்த வழியா ஒரு தவளை போச்சு, அதை சாப்பிடறதுக்காகத்தான் நான் வந்து பதுங்கி இருந்தேன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த தவளையும் வருதா, அந்த உடனே கார்த்திகை கேட்கறாங்க, உங்களாலதான் உங்களால எப்படி அந்த இறைகளை கண்டுபிடிச்சு வேட்டையாட முடியுது, உங்களுக்கு தானே காது இல்லை கண்ணு இல்லைன்னு சொல்றாங்க, எங்களுக்கு வந்து உங்க மனிதர்களமான கண்ணு இல்லாட்டியும் காது இல்லாட்டியும் எங்களால அந்த அதிர்வுகளை வச்சு எங்களை உணர முடியும் அப்படின்னு கார்த்திகையோட பாம்பு சொல்லுது. சொல்லையிலதான் அவ கார்த்திகை இருக்கிறா, உங்களுக்கு வந்து பாம்பு சொல்லுது, மனிதரமான எங்கள் கண்ணு வந்து இமைகள் கிடையாது, எங்க கண்ணு வந்து எப்பவுமே எங்களை கண்ணை வந்து இமைக்க முடியாது, எங்களுக்கு வந்து 2 வகையான வேட்டையாட முறை இருக்கு, பகல் நேரத்துல வேட்டையாட முறை, இரவுல வேட்டையாட முறை 2 முறை இருக்கு. பகல் நேரத்துல வேட்டையாட பாம்புகளுக்கு வந்து வட்ட வடிவான கண் அமைப்பும், இரவு நேரமான வேட்டையாட பாம்பு இனங்களுக்கு பூனை போன்ற பூனை கண் போன்ற அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மூலியமா தான் நாங்க வேட்டையாடுறதுக்கு வந்து எங்களுக்கு எளிவா இருக்கு. அப்போ உங்களுக்கு நான் அப்ப எப்படி நீங்க இறையை தேடுவீங்க, உங்களுக்கு மூக்கு இருக்கு அதனால உங்களுக்கு வந்து நுகர முடியாது அப்படிங்கிறீங்க, அப்படி நீங்க இறையை தேடுவீங்க கேட்டோடனே, நாங்க நாக்க அதுக்கு தான் அடிக்கொருக்கா நாக்க பாம்பு வந்து வெளியே நீட்டு போகுமா, அது வந்து அதுக்காகத்தான் நாக்க வெளியே நீட்டுன்னு சொல்றாங்க. அந்த பாம்பு வந்து நாக்க வெளியே அடிக்கொருக்கா நீட்டுறதுனால அதோட காற்றுலையும் சரி தரையிலும் சரி அந்த விலங்குகளோட சின்ன சின்ன விலங்கும் சரி பெரிய பெரிய விலங்கும் சரி அதோட வாடை அதோட வாசனை வந்து அது இருக்கும், அதை நாங்க உணர்ந்துதான் நாங்க வந்து விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுது. அது எப்படி உங்களுக்கு நாக்குனால முடியுது மூக்குனால முடியலன்னு எங்களுக்கு அதுதான் அதுக்கு வந்து சொல்றாங்க, ஜேக்கப்சன் ஒரு உறுப்பு இருக்காங்க நாக்குல, அந்த உறுப்பு தான் எங்களுக்கு வேட்டையாட உதவுது. உணவு அந்த விலங்கு சின்ன விலங்கும் சரி பெரிய விலங்கும் சரி எவ்வளவு தூரத்துல இருக்கும்னு பாக்குறதுக்கு இந்த நாக்குல உள்ள உறுப்பு எங்களுக்கு உதவுது, அதை நாங்க வேட்டையாடி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க.
அப்புறம் நீங்க வந்து என்னென்ன உணவு சாப்பிடுங்க? தவளை, நண்டு, எலி போன்ற சின்ன சின்ன உணவு சாப்பிடுவோம். மலைப்பாம்புகள் வந்து பறவைகள், அதை விட்டு பெரிய பெரிய உயிரினங்கள் எல்லாம் இந்த மலைப்பாம்பு போன்ற இனங்கள் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தவளை வந்து அந்த பக்கம் வருது, வந்த உடனே பாம்பு அந்த தவளையை பார்த்துருது. பார்த்த உடனே கார்த்திகை வந்துட்டு அந்த தவளையை சாப்பிடாதன்னு சொல்றா. சொன்ன உடனே பாம்பு, சாரை பாம்பு சொல்லுது, நீ எப்படி சாப்பாடை கொடுத்துட்டு பசி நேரத்துல உன் சாப்பாடை வச்சுட்டு சாப்பிடாலும் சாப்பிடாம இருப்பியா? அது போலதான் எனக்கு பசிக்கும், இல்லை உன் பேச்ச கேட்டா எனக்கு வந்து சாப்பாடு இல்லாம போயிடும், அப்புறம் நான் பட்னியா தான் கிடக்கணும் அப்படின்னு பாம்பும் காத்தையும் பேசுறாங்க. சரி அப்ப நாங்க போயிடுறேன், அதுக்கு நீ சாப்பிடு, நான் இருக்க சாப்பிட்டேன் எனக்கு மனசு கஷ்டமாகும்னு அந்த திருக்குறள் சொல்லுது. கார்த்திகை சொல்றாங்க. சொன்ன உடனே சரின்ட்டு முல்லைப்பூக்களை எடுத்துட்டு கார்த்திகா வீட்டுக்கு போயிடுறாங்க. பாம்பு வந்து தன்னோட பசியை ஆத்திட்டு அதுவும் போயிருது அப்படின்னு கதையை முடிக்கிறாங்க. நன்றிங்கம்மா. நன்றி. உயிர்களினுடைய உலகில்தான் நாம் வாழ்கின்றோம். இப்படி சொல்வதென்றால் உயிரினங்களினுடைய அற்புத உலகில், ஆலிஸின் அற்புத உலகம் போல அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கையின் அற்புதங்களை அறிவியல் ஆகவும் அழகியலாகவும் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவை அடிப்படையில் மட்டுமே அதனை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையில் தேன்கூட்டுக்குள் ஒரு உலகமே இருக்கிறது. தேனீக்களினுடைய பாசை புரிய வேண்டும் என்றால் அதனுடைய நடனத்தை நாம் கற்க வேண்டி இருக்கின்றது. மிக அழகாக எடுத்து தொடக்க உரையாக அந்த நூல் குறித்து பேசிய தங்கமுனியாண்டி அவர்களுக்கு நன்றி. அடுத்து சற்று நிழலாக இருந்தாலும் கூட அதுக்குள்ள இருந்து சிற்பிக்கு பிறந்த அந்த முத்து குறித்தும் பாம்புகளை பற்றிய நம்பிக்கைகள் கடந்த அரிய தகவல்களை குறித்தும் எடுத்துரைத்து பேசிய ஸ்ரீஹரி முருகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 289வது நூல் வாசிப்பு முற்றத்திலே சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாளுடைய முதுகலை தமிழ்துறை மாணவர்கள் இருவர் ஒரு நூலை பற்றி, அதாவது உயிரினங்களின் அற்புத உலகம் என்ற அந்த கீதாஞ்சலி அவர்கள் மலையாளத்தில் எழுதிய நூலை தமிழாக்கம் செய்த அந்த நூலை அவர்கள் திறனாய்வு செய்தார்கள். இருவருமே அழகாக சுருக்கமாக நறுக்கென்று தேனி கொட்டியது போல அழகாக அந்த கருத்தாய்வு இருந்தது. முதலில் பேசிய தங்க முனியாண்டி அவர்கள் அந்த மின்மினி பூச்சி, விளக்கு பூச்சி பற்றியும் அது ஏன் அது அந்த அவருடைய அந்த கதையினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், அவரே சுட்டியது போல அந்த உயிரினங்கள் ஒரு ஒரு மனித இனத்தோடு பேசுவது போல அந்த கதையை எடுத்து சொல்லி அந்த உயிரினங்களுடைய வாழ்க்கை முறையை தங்க முனியாண்டி அவர்கள் அழகாக சொன்னார். அந்த மின்மினி பூச்சி ஏன் மின்னுகிறது, அந்த பெண் வீட்டு திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு தனியாக இருந்து கொண்டு பேச்சு துணை இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த மின்மினியை பார்த்து அதோடு உரையாடுவது, அடுத்து நடனமாடும் தேனீக்கள் பற்றிய ஏன் தேனீக்கள் அந்த ராணி தேனி, வேலைக்கார தேனி என்று அந்த பிரிவுகளிலும் இந்த வேலைக்கார தேனியினுடைய வேலை தேன் சேகரிப்பது மட்டுமல்ல, கூட்டை பராமரிப்பது, ராணி தேனீக்கு விசிறி விடுவது, உணவு தயாரிப்பது, இப்படி பல வேலைகள் இருக்கிறது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஐந்தறிவு உள்ள, ஆனால் அவைகள் எவ்வளவு சுறுசுறுப்பாக தேனியை போல் சுறுசுறுப்பு என்று சொல்வார்கள். அப்படி அந்த தேனியினுடைய நடனம் அது எதை குறிக்கிறது, எவ்வளவு தூரத்தில் தேனில் அந்த மலரில் தேனி இருக்கிறதா, எவ்வளவு இருக்கிறது, இவ்வளவு சமிக்கைகள் மூலம் நடனமாடும் மூலம் அந்த தேனீக்கள் தங்களுடைய மற்ற சக தேனீகளுக்கு ஒரு தகவல் பரிமாற்றம் செய்வது மிக அருமையாக இருக்கிறது. நமது சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரியிலே விலங்கியல் துறையிலே இருக்கக்கூடிய பேராசிரியர் பாலாஜி அவர்கள் இந்த தேனீக்களை பற்றி அவர் நிறைய ஆய்வு செய்திருக்கிறார். அந்த கதையிலே நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், உயிரினங்கள் தங்களுக்குள்ளே எவ்வாறு பரிபாஷைகள் அந்த தகவல் பரிமாற்றத்தில் செய்கிறது. அடுத்து இருட்டிலிருந்து மின்வெட்டு காரணமாக, தவிர்க்க முடியாத மின்வெட்டு காரணமாக ஹரிஹர முருகன் அவர்கள் விடாது கருப்பு என்று சொல்லுவது போல அந்த இருட்டில் இருந்தாலும் அவர் அந்த சிப்பியை பற்றியும் அதை பற்றி அவர் அழகாக இருவருமே சிறப்பாக செய்தார்கள். ஸ்ரீஹரி முருகன் ஏதோ ஒரு குழந்தையை போல பேசியது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அவருடைய அந்த அர்ப்பணிப்பு, அவருடைய அந்த ஆர்வம், இருவருமே ஒரு நல்ல நூலை தேர்ந்தெடுத்து, மனிதர்கள் வேடதாரிகள், மனிதர்கள் அதனுடைய நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும், ஆனால் அந்த உயிரினங்கள்
ஒரே ஒரே மாதிரியான குணத்தை கொண்டவர்கள். அந்த குதிரைக்கு ஒரு குணம், கழுதைக்கு ஒரு குணம், மாட்டுக்கு ஒரு குணம், தேனீக்கு ஒரு குணம், சிப்பியினுடைய முத்துக்கு ஒரு குணம். அந்த குணத்தை அவர்கள் மாற்றுவதில்லை. ஆனால் மனிதன் தன்னுடைய வண்ணத்தை மாற்றிக்கொள்கிறான், சொல்லை மாற்றிக்கொள்கிறான். இப்படிப்பட்ட அந்த உலகத்திலே உயிரினங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, தெரியாத விஷயங்களை, உண்மைகளை உரைத்த இந்த இரு மாணவர்களுக்கும், தங்கமுனியாண்டி மற்றும் ஸ்ரீஹரி முருகன் இருவருக்கும் இந்த நூலை தேர்ந்தெடுத்தமைக்கும் ரத்தன சுருக்கமாக அழகாக நச்சென்று அந்த நூல் விமர்சனம் குறித்து பேசியது மிகவும் பாராட்டத்தக்கது. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. மேலும் கருத்துரை வழங்குவதற்கு TN ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம். தம்பி 2 பேருமே ரொம்ப ரொம்ப அருமையா பேசினாங்க. அதுல நான் இந்த முதல்ல பேசுனது மின்மினி பூச்சிகள், அது நம்ம ஸ்கூல் லைஃப்ல நினைக்கிறேன், இந்த க்ளோவாம் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் போயம்ல படிச்ச ஞாபகம் இருக்குது. அதேதான் ரைட்டிங்கர் அந்த இது படிச்சது. அதெல்லாம் அவர் பேசும்போது அதில் ஞாபகம் வந்தது. அதே மாதிரி தேனியை பத்தி அவர் சொல்லும் போது சுவாமிங், அந்த டான்ஸுக்கு ஒரு பேரே உண்டு நினைக்கிறேன். இங்க இளங்கோ சார் சொல்லுவார் நினைச்சிருந்தேன். சுவாமிங் அப்படின்ட்டு அந்த 8 போடுற ஒரு டான்ஸுக்கே ஒரு ஒரு இங்கிலீஷ் வேர்டு, அந்த வேர்டு சொல்லுவாங்க. அது தேனியினுடைய அது என்னுடைய சமிஞ்சை மூலமாக எவ்வளவு வேகமா அது தேன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது, அது 10 கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் முதல் பேசிய நண்பர் மிக அருமையாக சொன்னாங்க. அது மாதிரி இந்த சிலந்தி வலை, அது நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. ஆனா சிலந்தி வலை எல்லா இடத்துல இருக்கும். ஆனா அந்த சிலந்தி பாருங்க, அந்த எப்படி படிக்க வருதுன்னா, அந்த ஒரு வழியில மட்டும் அந்த இடத்த பசை இருக்காது. அதுல கரெக்டா நான் வந்துருவோம் அப்படின்ட்டு யாருக்கு இந்த அறிவு, யாருக்கு அறிவு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு எவ்வளவு விவரமா அது இருக்குதுன்னு பாருங்களேன். நான் பார்த்திருப்போம், நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு விட்ட உடனே அது ஒட்டிக்கிட்ட உடனே அது துடிக்கும். ஆனா இதை கரெக்டா அதை பார்த்துக்கிட்டே இருந்து கரெக்டா அந்த பக்கத்துல போய் அது அதுக்குள்ள ஒரு வளைய போட்டு அதை அப்படியே எடுத்து அப்படியே சுவாமி பண்ணிடும், அப்படியே சோழ பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி தம்பி 2வது பேசுறவரு, அதாவது இப்ப யூஸ்வலா சொல்றேன்னா, அந்த டியூப்லைட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கரண்ட் போயிடுச்சு, அது வேற விஷயம் சார். 2வது பேசுறவருக்கு அந்த லைட்டுக்கு முன்னாடி மூஞ்சி தெரியற மாதிரி வச்சிருந்தோம்னா நம்மளுடைய ஃபேஸ் தெளிவா தெரியும். நம்ம என்ன கருத்தை சொல்றோம் அப்படின்னுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம நூல் வாசிப்புன்றதுல மிக முக்கியம். நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த இதுல ரொம்ப தெளிவா விடாது கருப்புங்கிற மாதிரி எங்க தலைவர் ரொம்ப அருமை. மேஜர் இளங்கோ கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவர் எப்படி பேசினாலும். இப்ப கூட முந்தா நாள் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெனக்கெட்டு நம்மளோட பள்ளியினுடைய 77-80வது வருஷம் கொண்டாடணும். அதுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப பிரமாதமா, அதுவும் எஸ்பெஷலி நம்ம சுவாலஜி சொன்னதுனால சொல்றேன். முரளி சார் ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க இளங்கோ சார் சொல்றாரு, பாடுங்கள் உன் இசைன்ற இன்ப வில்லத்தில் நீந்துவதற்கு. Never forget that Major இளங்கோ சார். அந்த அதே மாதிரிதான் சாமி இப்ப பேசுறேன். அதே மாதிரிதான் இப்ப அவர் கடைசி எப்ப சொன்ன இந்த பாம்பு பத்தி சொன்ன பாத்தீங்களா, சாரை பாம்பு. அந்த சாரை பாம்பு அந்த நாக்கையே நீட்டிட்டு இருக்குது, அந்த தவளை எப்படி உண்ணுது அப்படிங்கறதெல்லாம் மிக தெளிவா பேசுறாங்க. நம்ம காலேஜ்ல 289வது ப்ரோக்ராம்னா இதுக்கு எந்த அளவுக்கு உழைச்சிருப்பாங்க அப்படின்னு பாருங்க. நம்ம அருண்மொழி மேடமா இருக்கட்டும், நம்ம வினோத் ஐயாவா இருக்கட்டும், எங்களுடைய இனிய நண்பர் ஆர்மசாமியா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா அவ்வளவு அருமையா இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு இன்னைக்கு நன்றி உரை சொல்லுவார் நினைக்கிறேன் மிஸ்டர் சிவஞானம். அவரை நான் படிச்சிட்டேன். படிச்சு எப்படி சார் இந்த நன்றி உரை எழுதுறீங்க, அப்ப சொல்றது பொறுத்து அப்படியே கடற்கரை நோட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இது தெரியும்ல, ஒரு கல்வியாளர் இதுக்கு தெரிஞ்சு கொடுக்குற ஒரு ஆசையில கேட்டேன். அவரு ஆமா சார், காலை டிஃபன்ல எனக்கு உட்காரும் போதே சொல்றாரு, ஆமா சார் உட்கார்ந்து அப்படியே கடை அடிச்சிருவேன் சார், ட்ரை பண்ணிப்பேன் அப்படிங்க. எப்படி சார் அப்படின்னா அவர் சொல்ல அப்படியே அடிச்சு அப்படியே சொல்லுவார் சார் அப்படின்னாரு. அது எதுக்கு சொல்ல வர, நம்ம கல்லூரியுடைய ஒவ்வொரு ஆசிரியர்களும் சரி, ஒவ்வொரு மாணவர்களும் சரி, எல்லாத்தையும் நுணுக்கமாக உள்வாங்கி அதை மிக தெளிவாக வெளிக்கொண்டு வருது. அதை நாங்க போன ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அது நம்ம கல்லூரிக்கு மட்டுமே உரித்தானது. நன்றி நன்றி. உங்களுக்கு என்ன? நன்றிங்கய்யா. கருத்துரை வழங்கிய TN ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 289. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் முதுகலை தமிழ்துறை 2ஆம் ஆண்டு பயிலும் செல்வன் வி ஸ்ரீஹரி முருகன், செல்வன் வே தங்கமுனியாண்டி இருவரும் இணைந்து ஒரு நூல் இரு மாணவர் என்னும் பொருண்மையில்
எம் கீதாஞ்சலி எழுதிய உயிரினங்களின் அற்புத உலகில் என்னும் நூல் குறித்து சிறப்புரை ஆற்றினார்கள். மலையாளத்தை மூலமாக கொண்ட பனுவல் 22 உயிரினங்களை நடமாடும் உயிரினங்களாக கருதியமை, தாராவோடு உரையாடும் மின்முனி பூச்சி, இனத்தை தேர்வு செய்யும் நோக்கில் மின்னுவதாக கருதியமை, வயிற்று பகுதியில் தோன்றும் வேதிப்பொருள்களால் வெளிச்சம் உருவாகும் தன்மை, மின்மினி பூச்சினை விளக்கு பூச்சியாக கூறியமை, தோட்டத்தில் தேனீகளை பார்க்கும் சுடர், தேன் எடுக்கும் வேலையில் தொடங்கி கூட்டை உருவாக்கும் பணி வரை எங்களுடையது என்று வேலைகளை பட்டியலிடும் பெண் தேனி, நடனமாடி தகவல்களை பரப்பும் நுட்பம், தேனி நடனத்தை வட்டம் வரைந்து காட்டும் சுடர், வட்டமிட்டதற்கான காரணத்தை எடுத்துரைக்கும் தேனி, 8 என்ற வடிவத்தில் நடனமாடும் தேனி, ஆஸ்திரேலியாவில் இருக்கும் ஒருவர் தேனியின் நடனத்தை கண்டறிந்ததாக கூறியமை, சிலந்தி வலையில் விழும் ஈ, சிலந்தி வலையின் நேர்கோட்டில் இருக்கும் பசை, சிலந்தியின் உடலமைப்பு பற்றி எடுத்து கூறியமை, கடற்கரையில் விளையாடும் வசந்தா, பெட்டி அமைப்பில் இருக்கும் சிற்பி, தலையில் உருவாகும் திரவம், செயற்கை முறையில் உற்பத்தி திறன் கூடும் முறை, முத்து சிற்பியின் தோற்றம் குறித்து உரையாடியமை, முல்லைப்பூ பறிக்கும் கார்த்திகா, சாரை பாம்பினை கண்டு பயப்படும் தன்மை, முன் 3000க்கும் அதிகமான பாம்பு இனங்கள், நஞ்சுடைய நச்சில்லாத பாம்பு இனங்களை கூறியமை, அதிர்வுகளை வைத்து இரைகளை கண்டறியும் திறன், உடல் தோற்றத்திற்கேற்ப வேட்டையாடும் தன்மை, ஷேக்கப்சன் என்ற உணர்வின் அடிப்படையில் வேட்டையாடும் நுட்பம் போன்ற செய்திகளை காதுகள் இல்லாமல் கேட்க முடியுமா என்ற தலைப்பில் எடுத்துரைத்தமை. இவ்வாறாக இந்நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகளை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் எடுத்து கூறி உரையாற்றிய செல்வன் வி. ஸ்ரீஹரி முருகன், வே. தங்கமுனியாண்டி இருவருக்கும் நன்றி. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன், திரு ராமசாமி ஐயா இருவருக்கும் நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசேகரன் சுப்பிரமணியன், திரு மேஜர் மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தர பாண்டியன், திரு ஆறுமுகசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. வாசிப்பு என்பது சலிப்பூட்டும் உலகத்திலிருந்து தப்பித்து நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளும் ஒரு அழகான மாய உலகம் என்னும் சிந்தனை அவர்களோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு மன்றத்தில் நல்லதொரு சந்திப்போம். நன்றி.